2 பண்ணையிலையும் கோழி எல்லாம் பிடிச்சிட்டு இன்னைக்கு வந்து பண்ணையை சுத்தம் பண்ண போகிறோங்க. லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் கூட்டி விட்டு கிளின்ஸ் நம்ம போட்டு அதில் லேசாக தண்ணி தொளிச்சு விட்டோன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா பவுடர் ஆயிரும். இந்த டைம் வந்து 2 பண்ணைக்கும் ஒவ்வொரு பண்ணைக்கும் 10 பேக்கெட் கல்லுப்பை தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி தொளிச்சு விட்டு நம்ம சுத்தம் பண்ண போகிறோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சி புழு வண்டு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் கிருமிகள்லாம் சுத்தமாக சாகிறதுக்காக தான் இது கல்லு போட்டு தொளிச்சுட்டு வலிக்கிறோம். சைடில் இருக்கிற அந்த கம்பி வேலை மேலே கீழே எல்லா பக்கம் அந்த கோழியரை ஒட்டிக்கிறது எல்லாமே சுரண்டி விட்டு சுத்தமாக கூட்டி வலிச்சிட்டு கல்லுப்பு தண்ணியை நல்லா பண்ண ஃபுல்லாக தொளிச்சு விட்டு அதுக்கப்புறம் நம்ம சுண்ணாம்பில் கொஞ்சமாக ஃபார்மலின், அதாவது ஒரு டைம் க்ளீன் பண்ணுறக்கு 5 லிட்டர் ஃபார்மலின் கொடுப்பாங்க ஆஃபீஸ்லேருந்தே. அதையே சுண்ணாம்பு தண்ணியில் ஊற்றி நல்லா பண்ணை ஃபுல்லாக அடிச்சுட்டு பண்ணையில் சைடில் செவு இருக்குது இல்லையா, கோழிகள்லாம் அங்கே ஏறி ஏறி நிற்கிங்க. அதனால அந்த சைடு செவுத்துலேருந்து கீழே தர ஃபுல்லாமே வந்து நல்லா சுண்ணாம்பில் அடித்து க்ளீன் பண்ண போகிறோம். பண்ணை க்ளீன் பண்ணுறக்கு 4 ஆள் சொல்லியிருந்தோங்க. ஒரே நாளில் வந்து ட்ரிங்கர் ஃபீட்ரு ஜாமானை எல்லாத்தையும் விலை கழுவி கமுத்தி பண்ணையெல்லாம் சுத்தமாக அடிச்சு கூட்டி வலிச்சுட்டு எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சுங்க. ஆளுங்களுக்கு நமக்கு எல்லாம் சேர்த்து மதியம் லஞ்சு நானே ரெடி பண்ணிட்டேங்க. திருப்தியாக எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு உள்ளே போய் பார்த்தோன்னா பண்ணை எல்லாம் சுண்ணாம்பு பூசினது எல்லாமே நல்லா நிறந்துருந்துச்சு. அது தைநோம்பிக்கு வீடு பூசி வலிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு திருப்தி. இதே மாதிரி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை.